மேடம் சத்து நில்லுங்கோ. நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும். அந்த கேக்குல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நேக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட். படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏபிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும். டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ, கராத்தே தெரியுமோ, கம்பு சுத்துவேளா? நான் என்ன ஆத்துக்காரன வர போறோனா இல்ல அடியால வர போறோனா? பாட தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச பல்ட்டி அடிக்க தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? சமைக்க தெரியுமான்னு நீங்க கேக்குறச்ச சண்டை போட தெரியுமான்னு நாங்க கேட்கப்படாதா? அது என்ன லோகத்துல ஆம்பளைக்கு ஒரு ரைட், பொம்பளைக்கு ஒரு ரைட்? லோகம் ரொம்ப கெட்டு போச்சு. வெளியே தெருவுல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி கைய புடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல ஒரு பொம்மனாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்துப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி அப்பா ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது இருந்தா கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்தே புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்னு போடா. சார் என்ன? ஏய் கம் இன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப திருடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? சொல்லு பேசாதடா. கட்டடா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்ட. உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா? மேல ஊத்திட்டேன். அடேங்கப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அத பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றையனா குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன?